ஏங்க நான் ஒரு ஏழை அம்மா மகங்க, நான் ஒரு ஏழை, எங்கள் அப்பா ஆடு மாடு மேய்க்கிறவருங்க, நான் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறேங்க. ஏண்டா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் ஆடு மாடு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது. ஏன் வீரமாக சொல்லு அண்ணாமலை, வீரமாக சொல்லு. 2300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிஸ்னஸ் மேன் நான் கர்நாடகாவில், தமிழ்நாடுல லூட்டி அடிச்சுட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சூலூரில் 100 ஏக்கர் ப்ளஸுக்கு நிலம் வாங்கியிருக்கேன். பீலமேடு பக்கத்தில், சாரி பீலமேடு இல்லை, அது நாங்கள் அது அந்த ஜக்கி ஆசிரமம் பக்கத்தில் அங்கே ஒரு 200 கோடிக்கு நிலத்தை வாங்கியிருக்கேன். தைரியமாக சொல்லு, நீ தான் தைரியமான நாளாச்சே. இவ்வளோ பெரிய கோலனா இருப்பியா? நீங்கள் ஏழை மக்களுங்க, ஏழை அம்மா, ஏழை அப்பா, நான் விவசாயி, நான் சாதாரண குடும்பம், என் மேலே கோவப்படுறீங்க. பெருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது, டாக்கரையை பற்றி பேசுகிறாங்க, பெருமையாக இருக்குது. ஏன்னா நீ என்ன கேட்குற? அங்கே தமிழர்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் எதுக்கு மோதல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ? எவனுக்கு ஒருத்தருக்கு வரப்பு தகராறோட இருக்கும், அவன் இதை சாக்கா காமிச்சு தமிழருக்கு மேலே அட்டாக் பண்ணால் நீ பொறுப்படுத்துக்குவியா? இதே தான் ஒரு வேலையை உனக்கு நாமல. போகிற இடத்துல தூண்டி விடுறது, போகிற இடத்துல கலவரம் பண்ணி விடுறது, ட்விஸ்ட் பண்ணி விடுறது, கிள்ளிட்டு வந்துடுறது. ஏன்னா எப்பேற்பட்ட ஜந்துடா நீ? உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கு பாரு டிஎம்கே அரசாங்கம். இந்த டிஎம்கே அரசாங்கம் தான் சொல்லுவையா, அத்தனை கேஸ் போட்டு உன்னோட சமன் கொடுக்கல பாரு. அவ்வளோ பில்டப் இவனுக்கு இருக்கியா உனக்கு? நான் பார்க்குறேன் உன்னை. இரியா இரியா, நீ என்ன தப்பிச்சு எவ்வளோ நாள் போயிடுவேன்? ஏன் என் கேஸில் அவ்வளோ வீரப்பான ஆள் தான் கோர்ட்டில் சமன் கொடுத்தாங்கல்ல, வர வேண்டியது தானே? கோர்ட்டுக்கு வா, சமன் அட்டன் பண்ணு. அப்படி போய் சுப்ரீம் கோர்ட் காலில் போகுது, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. இவன் அண்ணாமலை எழுதி கொடுத்தது, எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் பாவம், எனக்கு மென்டல் ப்ரெஷர் வருது இந்த பியூஸ்னால. இதுதான் வீரமாடா உனக்கு? இருக்கியா உனக்கு? வணக்கம் அண்ணாமலை. மகாராஷ்டிராவில் போய் தமிழர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துற வகையில பேசியிருக்கியே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உன்னோட பொறுப்பு இல்லாத தனத்தால நாளைக்கு அங்க அவங்களுடைய தொழிலுக்கோ வாழ்வாதாரத்துக்கோ அங்க இருக்க தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா யார் போய் நிப்பா? நீயும் நரேந்திர மோடியும் போய் நிப்பீங்களா? அங்க தமிழர்களுக்கு நிக்க மாட்டீங்கல்ல. அதாவது அறிவுள்ள சிந்திக்கிற யாராவது மும்பை மகாராஷ்டிராவோட சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா நீ நாளைக்கு தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவ? சென்னை, மதுரை, கோவையெல்லாம் தமிழ்நாட்டோட சிட்டி இல்லைன்னு சொல்லுவியா நம்மள? ஏன் நம்மள இப்படி நீ பேசுனதுனால அவங்க சிவசேனா ராஜ் தாக்கரே அவங்க எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக இப்ப ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. உடனே அதை திசை திருப்புறதுக்கு என்ன பண்ற? தமிழர்களுக்கு எதிராக அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றியே. ஏன்பா நாடாளுமன்ற தேர்தல் இப்ப ஒடிசால பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவிய தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது? தமிழர்களை மோடி திருடர்கள்னு சொன்னாரு. அன்னைக்கு நீ எங்க போன? எடப்பாடி பழனிசாமி மாதிரி டேபிள் கீழே போய் பர்ஃபி தேட போயிருந்தியா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன செஞ்சாரு? இந்த மாதிரி விளம்பரம் பூராமே தமிழர்கள் இலை போட்டு கஞ்சி குடிப்பாங்க அதுல அப்படின்னு தமிழர்களை கேவலப்படுத்துறது மாதிரி எத்தனை வீடியோ அங்க போட்டு பரப்புனாங்க. அப்பெல்லாம் எங்க போன தமிழர்களை இழிவுபடுத்தும் போது? அதனால அண்ணாமலை, இந்த ஏமாத்து வேலையெல்லாம் நீ செய்யாத. ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தாலும் மத பிரச்சனை பண்ணலாமா அல்லது யாருக்குள்ளயாச்சும் பிரச்சனை பண்றதையே மையமாச்சு நீ அரசியல் பண்ற. கர்நாடகா போனா என்ன செய்யற? நான் ப்ரௌடு கன்னடிகா, காவேரி விஷயத்துல நான் கர்நாடகாக்கு ஆதரவா நிப்பேன் அப்படின்னு பேசுறது. அங்க ஒடிசாக்கு போனா தமிழர்களை திருடர்கள்னு பேசுறது. இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யறதுனாலதான் உனைய தமிழ்நாட்டுல பூத்துல ஒத்த ஓட்டு வாங்குற அளவுக்கு வச்சிருக்காங்க. மீண்டும் சொல்றேன், 2026 நீ போட்டிட்டேன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீ தோல்வி அடைவ. நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.